பெஞ்சல் புயல் தாக்கத்தின் காரணமாக சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர் மாவட்டங்கள், புதுவையில் ஒரு சில இடங்களில் கனமுதல் மிக கனமழையும், ஓரிரு இடங்களில் அதி கனமழையும் சனிக்கிழமை நீடித்தது. ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, வேலூர், பெரம்பலூர், அரியலூர், தஞ்சாவூர், திருவாரூர், மயிலாடுதுறை மற்றும் நாகப்பட்டினம் மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமுதல் மிக கனமழையும், திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல், திருச்சி, புதுக்கோட்டை மற்றும் கரூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழையும் நீடித்தது. பல இடங்களில் மழைநீர் சூழ்ந்ததால் மக்களின் இயல்பு வாழ்க்கை முற்றிலும் முடங்கியது. பயிர்களும் மழைநீரில் மூழ்கி சேதமடைந்தன. வங்கக்கடலில் உருவான பெஞ்சல் புயல் சனிக்கிழமை மாலை காரைக்காலுக்கும் மாமல்லபுரத்துக்கும் இடையே புதுவைக்கு அருகே கடக்கக்கூடும். அப்போது காற்றின் வேகம் மணிக்கு 70 முதல் 80 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 90 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அதேவேளையில் நகர்ந்து வரும் புயலின் வேகத்தின் காரணமாக ஞாயிற்றுக்கிழமை காலையில்தான் புயல் கரையை கடக்க வாய்ப்பு உள்ளதாக நிகழ்நேர நிலைகளை கவனித்து வரும் தனியார் வானிலை ஆர்வலர்கள் சிலர் கணித்துள்ளனர். ஞாயிற்றுக்கிழமையை பொறுத்தவரையில் நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், மயிலாடுதுறை, அரியலூர், கடலூர், விழுப்புரம், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், சென்னை, திருவள்ளூர் மாவட்டங்கள், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 50 முதல் 60 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 70 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. புயல் முழுமையாக கரையை கடப்பதற்கு சில மணி நேரங்கள் கூட ஆகலாம். அது ஒவ்வொரு புயலின் அமைப்பை பொறுத்தது. பெஞ்சலை பொறுத்தவரை சில சமயங்களில் 12 கிலோமீட்டர் வேகத்திலும், சில சமயங்களில் 7 கிலோமீட்டர் வேகத்திலும், சில சமயங்களில் 13 கிலோமீட்டர் வேகத்திலும் செல்கிறது. பல்வேறு காரணிகளுடன் தொடர்புடையதால் அதன் வேகத்தில் மாறுபாடு ஏற்படுகிறது. புயலை சுற்றியுள்ள மேகக்கூட்டங்களை பொறுத்துதான் மழை பொழிவு இருக்கும். புயல் என்பது பரவி இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அது ஒரு சின்ன புள்ளி போன்றது அல்ல. அதனால்தான் காரைக்காலில் இருந்து மாமல்லபுரம் வரை என்றும் புதுவைக்கு அருகே என்றும் கூறுகிறோம். புயல் அமைப்பின் மையப்பகுதி கூட ஒரு சின்ன புள்ளியாக இருக்காது. அதுவே ஒரு 10 முதல் 15 கிலோமீட்டர் வரை இருக்கும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல தலைவர் பாலச்சந்திரன் விளக்கமளித்துள்ளார். பெஞ்சல் புயல் தாக்கம் காரணமாக ஞாயிற்றுக்கிழமை விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர் மாவட்டங்கள், புதுவையில் ஒரு சில இடங்களில் கனமுதல் மிக கனமழையும், ஓரிரு இடங்களில் அதி கனமழையும், சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, தருமபுரி, சேலம், பெரம்பலூர், அரியலூர், தஞ்சாவூர், திருவாரூர், மயிலாடுதுறை மற்றும் நாகப்பட்டினம் மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமுதல் மிக கனமழையும், வேலூர், திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, நீலகிரி, ஈரோடு, நாமக்கல், திருச்சி மற்றும் புதுக்கோட்டை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழையும் பெய்ய வாய்ப்புள்ளது என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் சென்னை மற்றும் அதனை ஒட்டியுள்ள மாவட்டங்களில் அதிகமான மழை பெய்துள்ளது. அதிகபட்சமாக எண்ணூரில் 13 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. சனிக்கிழமை காலை 8:30 மணியிலிருந்து பகல் 1:30 மணி வரையிலான நிலவரப்படி நுங்கம்பாக்கத்தில் 97 மில்லிமீட்டரும், மீனம்பாக்கத்தில் 102 மில்லிமீட்டரும், மாமல்லபுரத்தில் 70 மில்லிமீட்டரும், சென்னை விஐடி வளாகத்தில் 74 மில்லிமீட்டரும், OMCA நந்தனத்தில் 82 மில்லிமீட்டரும், பூந்தமல்லியில் 79 மில்லிமீட்டரும், கோலப்பாக்கத்தில் 102 மில்லிமீட்டரும், புழலில் 68 மில்லிமீட்டர் மழை பதிவாகியுள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல தலைவர் பாலச்சந்திரன் சனிக்கிழமை பிற்பகலில் தெரிவித்தார். முதல்வர் ஸ்டாலின் சனிக்கிழமை காலை சென்னை சேப்பாக்கம் எழிலகத்தில் அமைந்துள்ள மாநில அவசரகால செயல்பாட்டு மையத்தில் ஆய்வு மேற்கொண்டார். அதன் பின்னர் செய்தியாளர்களிடம் முதல்வர் கூறும்போது, கடுமையான மழையை சமாளிக்கும் வகையில் முழுமையான நிவாரண நடவடிக்கைகளில் ஈடுபட வேண்டும் என்று மாவட்ட நிர்வாகங்களுக்கு உத்தரவிட்டுள்ளோம் என்றார். மேலும் சென்னையில் எங்கு தண்ணீர் தேங்குமோ அந்த இடத்துக்கு முன்கூட்டியே நாங்கள் அதற்குரிய நிவாரண நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்கிறோம். அதனால் இப்போது எந்தவிதமான பிரச்சனையும் இல்லை என்பதுதான் செய்தி. அப்படி இருந்தாலும் அது சமாளிக்கப்படும் என்று அவர் கூறினார். பெஞ்சல் புயல் தாக்கத்தால் சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களில் தொடர் கனமழை பெய்து வரும் நிலையில் பொதுமக்கள் மிக அத்தியாவசிய தேவைகள் தவிர வேறு காரணங்களுக்காக வீட்டை விட்டு வெளியேறுவதை தவிர்க்க வேண்டும் எனவும், கடற்கரை பகுதிகளுக்கு புயலை வேடிக்கை பார்க்க எக்காரணத்தை கொண்டும் செல்லக்கூடாது என்றும் கேட்டுக் கொள்ளப்படுகிறது. மேலும் அரசு மேற்கொண்டு வரும் பேரிடர் தடுப்பு நடவடிக்கைகளுக்கு பொதுமக்கள் முழு ஒத்துழைப்பு நல்க வேண்டும் என்றும் தமிழக அரசு சார்பில் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. பெஞ்சல் புயல் காரணமாக சென்னையில் கனமழை பெய்து வருகிறது. மக்கள் அனைவரும் சென்னை வானிலை ஆய்வு மையம் அளிக்கும் தகவல்கள் அடிப்படையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொண்டு பாதுகாப்பாக இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். மழைநீர் வடிகால் பணிகள் என்று திமுக ஆட்சியாளர்கள் எடுத்த போட்டோ ஷூட்டுகள் வெறும் விளம்பரங்கள் தான் என்பதை இன்றைய சென்னையின் சாலைகள் அம்பலப்படுத்தியுள்ளன. இனி இவர்களை நம்பி எந்த பயனும் இல்லை என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி காட்டமாக கூறியுள்ளார்.
மேலும் எனது அறிவுறுத்தலின்படி அதிமுக ஐடி பிரிவின் சார்பில் ரேபிட் ரெஸ்பான்ஸ் டீம் அமைக்கப்பட்டுள்ளது. சென்னை வாழ் பொதுமக்கள் இந்த கடுமையான தருணத்தில் தங்களுக்கு தேவையான உதவிகளை ரேபிட் ரெஸ்பான்ஸ் டீம் என்ற ஹேஷ்டேக் இட்டு அதிமுக தன்னார்வலர்களை எந்நேரமும் சமூக வலைதளத்தில் தொடர்பு கொண்டு பெற்றுக்கொள்ளலாம் என்று அவர் கூறியுள்ளார். பெஞ்சல் புயலின் தாக்கம் காரணமாக புதுச்சேரியில் சனிக்கிழமை காலை முதலே பலத்த காற்றுடன் மழை நீடித்து வந்தது. நகரின் ஒரு சில இடங்களில் மரக்கிளைகள் முறிந்து விழுந்தன. இவற்றை அகற்றும் பணிகளில் தீயணைப்பு மற்றும் பொதுப்பணித்துறையினர் ஈடுபட்டனர். புயலை எதிர்கொள்வதற்காக 4000 அரசு ஊழியர்கள் பணியில் உள்ளனர். 1000 போலீசார் பாதுகாப்பு பணியில் தீவிரமாக ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் என்று புதுச்சேரி அரசு தெரிவித்துள்ளது. சென்னை புறநகர் பகுதிகளில் நீடித்த கனமழை காரணமாக சென்னை விமான நிலையத்தில் விமான சேவைகள் வெகுவாக பாதிக்கப்பட்டன. சென்னை கடற்கரை முதல் தாம்பரம் வரையிலான புறநகர் மின்சார ரயில் சேவை, சென்னை கடற்கரை மற்றும் வேளச்சேரி இடையிலான MRTS ரயில் சேவை முற்றிலும் முடங்கின. அதேவேளையில் சென்னை மெட்ரோ ரயில் சேவையில் எந்தவிதமான பாதிப்பும் இல்லை.